ஒரு மேக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்றோம் சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று சொல்லிக்கிறோம். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS என்று நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? LHS இஸ் ஈக்குவல் டு RHS தூக்கி போட்டு ஆன் த ஹோல் தி எஜுகேஷன் ஷுட் பி RSS ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தான் நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாடு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க அரசு பள்ளியில் சேர்க்கணும் இல்லைங்க, தனியார் பிள்ளைய நான் சேர்க்கணுங்க. நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க, என் பிள்ளை தனியார் பள்ளியில் படிக்க கூடாதான்னு நினைக்கிறவங்க 25% ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா? அது யாரோட டைரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வந்த ஆக்ட் அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்னைக்கு நாங்கள் பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றார், நீ சொல்ற கொள்கை ஏற்றுக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நீ 10,000 கோடி கொடுத்தாங்க தேவையில்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் சொல்ற 2152 கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது, பெருமை வாய்ந்தது, எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியிலே நீங்க பணியாற்றிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு பொதுமக்களுடைய பணம் அது. திருப்பியும் சொல்றேன், இந்த சட்டமன்றத்தில் அந்த யூனியன் மினிஸ்டர் கிட்ட எங்களோட பணத்தை தயவு செய்து கொடுத்து விடுங்கள், இது உங்களுடைய பணம் இல்ல, எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு 2152 பெருந்தன்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு தானே, நிதி நெருக்கடி தானே. ஆக அதைத்தான் நாங்கள் ஒன்றிய அரசு கேட்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி நிர்வகிக்கிறாரு பாருங்க. ஒரு பறவையை தேனிக்கிட்ட போய் கேட்டுச்சான், தேனி கஷ்டப்பட்டு உழைக்கிற, கஷ்டப்பட்டு இந்த தேனெல்லாம் தயாரிக்கிற, ஆனால் கஷ்டம் அது ஒரு மனிதன் களவாடிட்டு போறேன்னு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது அந்த தேனி சொன்னிச்சான், அந்த மனிதனால நான் தயாரிச்சு வச்ச தேனை தான் களவாட முடியும், தேன் தயாரிக்க என்னுடைய திறமையை அவனால் தயாரிக்க முடியாது என்று சொன்னாராம். அது போன்ற முத்தமிழர் கலைஞரிடம் பெற்ற அந்த நிர்வாக திறமையின் மூலமாக எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் இத்தனை திட்டத்தையும் நிறுத்தாத சார். அந்த ஒரு திட்டத்தில் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு திட்டம் இருக்கு சார். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கராத்தேவா இருந்தாலும் சரி, ஜூடா, கிட்டத்தட்ட 19 கோடி நாங்கள் செலவு செய்யறோம். நாங்கள் அதில் 13 லட்சம் பிள்ளைகள் மாணவிகள் அதில் பயன்பெறுகிறார்கள். அந்த திட்டத்தை நிறுத்துறாங்க சார். ஸோ இது சார்ந்து எங்களுக்கான அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றேன் சார். ஆன் த நட்ஷல் நான் சொல்றேன். இந்த NEP-யை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிக விரைவாக அதை வெளியிட இருக்கின்றார்கள். அதில் நான் அதிகமாக சொல்கின்றேன். ஒன்னே ஒன்று தான், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டெரிவேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மேக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்றோம் சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று சொல்லிக்கிறோம். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS என்று நம்ம சொல்றோம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? LHS இஸ் ஈக்குவல் டு RHS தூக்கி போட்டு ஆன் த ஹோல் தி எஜுகேஷன் ஷுட் பி RSS ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தான் நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியர்கள் சார்ந்து இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா? NEP என்பது வெறும் மொழி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றது மட்டும் இல்ல சார். அந்த NEP-ல எங்களுடைய ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துகள் இருக்கின்றது. ஆசிரியர்கள் எப்போ வேணா நீ வேலைக்கு எடுக்கலாம், எப்போ வேணா நீ தூக்கி போடலாம், தலைமை ஆசிரியர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த ஆசிரியர்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஆக இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். பேரத்தலைவர்களே, வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வரும்போது, நிதிநிலை அறிக்கை வரும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு ப்ரீ பட்ஜெட்டிங் மட்டும் நடத்தி பண்றாங்க. வேளாண் பட்ஜெட் என்று வரும்போது விவசாய சங்கத்தெல்லாம் அழைத்து ஒரு பட்ஜெட் போட்டு அவங்கள கருத்துக்களை சொன்னார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், ஏன் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசி நீ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா என்ன என்று சொன்னார். அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு ஒரு 1500 மாணவர்களை வரவழைத்து அவங்களும் உரையாடி அதன் மூலமாக சில அனௌன்ஸ்மெண்ட் நினைக்க நான் அறிவிக்க இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக நான் சென்றிருக்கின்றேன். 77 வகையான காம்பவுண்ட்ஸ் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்கள் நாங்கள் என்னென்ன போய் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இன்க்ளூடிங் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருந்துக்கு இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சு தரேன் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். 234 பேருக்கும் என்னென்ன கட்டடங்கள் இருக்கிறதுங்கிறது நான் ஒரு லெட்டராகவே எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் அந்த 234 தொகுதிகளில் நான் பயணம் செய்யும்போது என்னால் மறக்க முடியாது நாமக்கல்லில் இருக்கின்ற மல்லசமுத்திரம் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அங்கே போகும்போது அந்த மல்லசமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி கீழே அரிஜன் காலனி என்று இருந்தது. அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் அது வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கில் வெற்றி பெற்ற பிறகு நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குன்னா உடனடியாக ஜியோ போட்டது ஜியோ காப்பி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த ஸ்கூலுக்கு போட்டு கருப்பு மையை எடுத்து அந்த அரிஜன் என்கின்ற பேரை காலையில் அழிச்சிடுவா என்று சொன்னார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இன்றைக்கு காமன் ஜியோவாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மாதிரி அரிஜன் இந்த காலனி என்று இருக்குதோ அதை தூக்கி எறிகின்ற அளவுக்கு நாங்கள் அதை செய்யவிருக்கிறோம் என்பதை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.